எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுவேதனன். நான் உங்கள் எல்லோருக்கும் தைப்பொங்கலை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று அல்லது ஒரு தைப்பொங்கல் ஏன் தமிழர்களுக்கு முக்கியம் என்பது பற்றி கொஞ்சம் கலந்துரையாடலாம் அல்லது என்னுடைய எண்ணத்தில் உள்ள எனது மனதில் உள்ள விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த தைப்பொங்கல் தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது இந்த தைப்பொங்கல் மதம் சாராத ஒரு நிகழ்வாக தமிழ் பேசும் எல்லா மக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் கூட கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தைப்பொங்கல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தென் இந்தியாவில் உள்ள பிறமொழி பேசுகின்ற மக்களும், இலங்கையில் சில பகுதியில் உள்ள சிங்கள மக்களும் கூட தைப்பொங்கலை கொண்டாடுகிறார்கள். நான் தம்புத்தேகமவில் வேலை செய்த பொழுது, அதாவது அது அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம், அங்கே தைப்பொங்கல் பெரிய விழாவாக கொண்டாடப்படுவோம். ஈவன் தம்புத்தேகம வைத்தியசாலையில் வெளிமுற்றத்தில் வைத்து பொங்கல் செய்து விநாயகருக்கு படைத்து வழிபடுவார்கள். அத்துடன் சூரியனுக்கும் படைத்து வழிபடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பொங்கலானது தமிழன் எங்கெங்கு தமிழனுடைய கலாச்சாரமும் தமிழனுடைய ஆட்சியும் நிலவியதோ அங்கெல்லாம் இந்த தைப்பொங்கல் அல்லது தைப்பொங்கல் சார்பான நிகழ்வுகள் அல்லது கொண்டாட்டங்கள் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக மலேசியா, சீனா, மொங்கோலியா, கொரியா, ஜப்பான் போன்ற இடங்களில் தைப்பொங்கல் அல்லது அது சார்பான நிகழ்வுகள் அந்த தைப்பொங்கல் தினத்தையொட்டி நடைபெறுவதை பார்க்கலாம். ஜப்பானில் தைப்பொங்கலுக்கு முதல் நாள், அதாவது இந்த கதிரவன் பொங்கலுக்கு முதல் நாள் உள்ள போகி பொங்கல் தினத்தில் அவர்கள் பழைய பொருட்களை எரித்து அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அப்போ அது இந்த தமிழர் மரபில் வந்த தைப்பொங்கலின் முதல் நாளான போகி பண்டிகையை நினைவுபடுத்துவதாக உள்ளது. அப்போ இவ்வாறு இந்த மதம் சாராத தமிழரின் பண்பாட்டை எடுத்தியம்பும் இந்த தைப்பொங்கல் தை மாதத்துக்குரிய மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாகும். அது மட்டும் இல்லாமல் தை என்பது தமிழர் மரபுரிமை மாதம், அதாவது தமிழர்களுடைய மரபுரிமையை எடுத்தியம்புகிற மாதம். அந்த மாதத்தில் இந்த மரபுரிமையை எடுத்தியம்பக்கூடிய ஒரு விழாவாக தைப்பொங்கலானது நிகழ்கின்றது. மேலோட்டமாக உங்கள் எல்லோருக்கும் தைப்பொங்கலை பற்றி தெரிந்த விஷயம் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ தைப்பொங்கலில் பொதுவாக நடைபெறும் நிகழ்வு, தைப்பொங்கலுக்கு அன்று அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து நாங்கள் முற்றத்திலே இப்போ முதலே சாணமிட்டு மெழுகி இருந்தால் முதல் நாளே சாணமிட்டு மெழுகி அந்த திரையில் அல்லது நன்கு கழுவி துப்புரவு செய்தப்பட்ட திரையில் அரிசிமா கோலமிட்டு, இப்பொழுது அரிசிமாவோடு செம்மண்ணும் சேர்க்கிறார்கள் அல்லது வேறு விதமான கலர் நிறங்களும் சேர்த்து கோலங்கள் இடுகிறார்கள். அவ்வாறு கோலமிட்ட பின் அதிலே கும்பம் வைத்து அதில் விளக்கு வைத்து அத்துடன் அந்த வேறு பல வகைகள் மரக்கறி வகைகளையும் சுற்றி வர வைத்து நடுவிலே 3 கல் அடுப்பு வைத்து அங்கே விறகினால் நெருப்பு மூட்டி புது பானையில், அதாவது மண் பானையோ அல்லது உலோக பானையாகவோ இருக்கலாம், அந்த புதிய பானையில் நீரையும் அதில் பாலையும் விட்டு கொதிக்க வைப்பார்கள். அவ்வாறு கொதித்து அந்த பால் பொங்கும் பொழுது அந்த சூரியன் சரியாக உதிக்கிற நேரமாக பார்த்து அந்த பாலை பொங்க வைத்து அதில் கிழக்கு நோக்கி பால்
பொங்கினால் அது சூரியனை வரவேற்பதாக அமையும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. அவ்வாறு பால் பொங்கிய பின் அரிசியை அந்த பானையில் இடுவார்கள். அதாவது குடும்பத் தலைவன் முதலில் இடுவார். பிறகு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமாக அரிசியை இட்டு அந்த பானையில் அந்த அரிசி பொங்கல் சமைப்பார்கள். தமிழர் மரபில், அதாவது பண்டைய கால சங்க காலத்திலே இருந்து இனிப்பு வகையை சேர்த்து பொங்கல் செய்வது தமிழர் மரபில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வகையில் பொதுவாக அநேகமானோர் இனிப்பு பொங்கல், வெல்லமிட்டு இனிப்பு பொங்கல் செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வெண்பொங்கல் செய்வதும் உண்டு. அத்துடன் அந்த சமையல் பொங்கல் முடிந்த பின்னர் வேறு பல சிற்றுண்டிகளையும் அவர்கள் அந்த பொங்கல் நாளில் செய்து அந்த பொங்கல் பொங்கி வரும் பொழுது எல்லோரும் பொங்கலோ பொங்கல் என்று பாடி, பிறகு பொங்கலை படைத்து பலவிதமான கதிரவனுக்கும் வேறு தெய்வங்களுக்குமான பாடல்களை பாடி வழிபடுவார்கள். வழிபட்ட பின்னர் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அந்த பொங்கலையும் மற்ற சிற்றுண்டிகளையும் உண்பார்கள். அத்துடன் பிறகு அந்த சில வீடுகளில் பொங்கல் செய்ய முடியாதவர்கள் இருந்தால் அல்லது வயது போனவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொண்டு போய் அந்த பொங்கலை கொடுத்து உண்டு மகிழ்வார்கள். இப்போ அதுதான் சாதாரணமாக இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அந்த பொங்கல் விழாவை நாங்கள் ஒரு சாராம்சமாக சொல்லலாம். இதில் பொங்கல் பானையில் சுற்றி அந்த தோட்டத்தில் விளைகின்ற கரும்பு, இஞ்சி மற்றும் மாவிலை போன்றவற்றால் பொங்கல் பானையை சுற்றி அது கட்டி தான் அதில் பொங்குவார்கள். இப்போ இவ்வாறு செய்வது மேலோட்டமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாங்கள் இந்த பொங்கலை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பொங்கல் எப்போ தொடங்கினது என்று பார்த்தா, இந்த பொங்கல் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முதலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முதலே பொங்கல் கொண்டாட தொடங்கப்பட்டது. அதாவது எப்போ சைவமும் வைஷ்ணவம் வந்தது என்று சொன்னால், அதாவது 200ஆம் ஆண்டளவில் தான் சைவம் வைஷ்ணவம் அதன் இன்வால்மெண்ட் அல்லது அவன் செல்வாக்கு அந்த தமிழரில் செலுத்தியதான். இப்போ சைவமும் வைஷ்ணவம் முதலே தோன்றி இருக்கலாம். அது தமிழர்களுடைய வாழ்வியலில் எப்போ செல்வாக்கு செலுத்தினது என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்துவுக்கு பின் 200ஆம் நூற்றாண்டில் தான் அந்த சைவ சமய சடங்குகளும் அல்லது வைஷ்ணவ சடங்குகள், பாரம்பரியங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில் ஈடுபட தொடங்கியது. அதற்கு முன் வாழ்ந்த தமிழர்கள் இயற்கை வழிபாட்டையும் சிறு தெய்வ வழிபாட்டையும் தான் முதன்மையாக கொண்டிருந்தவர்கள். அப்போ இந்த இயற்கை வழிபாட்டில், அதாவது சைவம் வைஷ்ணவத்தின் இன்வால்மெண்ட் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் வர முதலே இந்த பொங்கல் விழா தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வந்திருக்குது. இப்போ பொங்கல் என்று சொன்னால், இப்போ நாங்கள் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது இந்த நாட்டுப்புற மக்கள் பொதுவாக இப்போ நாங்கள் எப்படி இந்த பொங்கல் ஆரம்பித்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாக மனிதன் வேட்டையாடுபவனாகவும், மற்றது அதாவது காடுகளில் வாழ்ந்தவனாகவும், சில சமயங்களில் மலைப்பகுதியில் வாழ்ந்தவனாகவும் இருந்திருக்கிறான். அதாவது விலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக
மலைப்பகுதிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் தான் வாழ்ந்திருக்கிறான். அப்போ இந்த நில அமைப்புகளை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் வந்து குறிஞ்சி முல்லை நிலப்பகுதிகளில் வந்து அதாவது இந்த விவசாயம் செய்கிறதுக்கு முதலான மனிதன் வந்து வாழ்ந்தவன். அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இருக்கில்ல. இப்போ அடுத்த படிமுறையில் மனிதன் என்ன செய்தவன் என்று சொன்னால், நெய்தல், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடங்கள், அதாவது தரைமட்ட சமனான நிலப்பரப்பை நோக்கி மனிதன் வந்து வந்தான். மனிதன் அப்படி வந்த பொழுது அவனுக்கு வந்து ஒரு சமூக கட்டமைப்பாக வாழக்கூடியதாகவும் விவசாயம் செய்யக்கூடிய நிலைமையும் வந்து உருவாகிச்சது. அவ்வாறு விவசாயம் செய்ய தொடங்கிய போதே இந்த பொங்கல் விழா வந்து தானாகவே உருவாகியது. அதாவது மனுஷன் எவ்வளவு சமமான நிலப்பகுதிக்கு வந்தானோ அப்பொழுது அவன் வந்து, அதாவது இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முதலே தமிழர்கள் வந்து நெல்லைத்தான் முதல் உணவாக கொண்டனர் என்பதற்குரிய சான்றுகள் வந்து சங்ககால இலக்கியங்கள்லேயே இருக்குது. அப்போ இந்த நெல்லை வந்து முதல் பயிராக வந்து உண்ண தொடங்கிய பொழுதே வந்து அந்த நெல்லை உருவாக்கிய இந்த விவசாயிகள் வந்து அந்த நெல்லை தந்த கதிரவனுக்கும், அதாவது சூரியனுக்கும், அதே நேரம் இந்த மனிதர்களுடன் வந்து மாடுகளும் வந்து இந்த விவசாய தேவைக்கு வந்து ஒரு உதவுவதாக இருந்தபடியால் அந்த மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்தும் முகமாக இந்த தைப்பொங்கல் நிகழ்வு கொண்டாடப்பட தொடங்கியிருந்தது. அது ஏன் தை மாதத்தில் கொண்டாடப்பட்டது? இந்த பொங்கல் நிகழ்வு, அதாவது இந்த கதிரவனுக்கும் நன்றி செலுத்துகிற அந்த நிகழ்வு ஏன் தை மாதத்தில் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது இந்த காலத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் உடைய அந்த கால பிரிவு வந்து எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த ஒரு வருஷத்தை வந்து ஆறு பருவங்களாக வந்து பிரிச்சினோம். அதாவது இளவேனிற்காலம், சரிதானே? இளவேனிற்காலம் என்று சொல்கிறது வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் வர தொடங்குறது. இளவேனிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இருட்டு குறைஞ்சி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தொடங்குறது. அதில் முதல் 2 மாதமும் வந்து இளவேனிற்காலம். அதுக்கு பிறகு வார 2 மாதம் தையும் மாசியும் வந்து இளவேனிற்காலம். அடுத்தது பங்குனியும் சித்திரைன்னு சொல்கிறது வந்து முதுவேனிற்காலம். அதுக்கு பிறகு வார 2 மாதம் வைகாசியும் ஆணியும் சொல்கிறது வந்து கார்காலம். ஆடியும் ஆவணியும் சொல்கிறது வந்து கூதிர்காலம். ஆவணி புரட்டாசியும் ஐப்பசியும் சொல்கிறது வந்து முன்பனி. கார்த்திகையும் மார்கழியும் சொல்கிறது வந்து பின்பனி. அப்போ வந்து இந்த விவசாயிகள் வந்து கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதானமாக தென்னிந்திய இலங்கை பகுதிகள். இந்த தென்னிந்திய இலங்கை இந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் வந்து தென்கீழ் பருவ பெயர்ச்சி காற்றின் மூலம்தான் வந்து மழையை பெற்றது. அதாவது அவர்களுக்குரிய மழை காலம் வந்து எப்போன்னு சொன்னால் ஆவணிக்கு பிறகு டிசம்பர் மட்டும் இருக்கும், மார்கழி மட்டும் இருக்கும், சரிதானே? அப்போ தென் கீழ் பருவ பெயர்ச்சி காற்றின் மூலம்தான் வந்து அவர்கள் வந்து மழையை பெற்றார்கள். அப்போ அந்த காலத்தில் வந்து கூடுதலான தொடக்க காலத்தில் கூடுதலான பயிற்சிகள் வந்து பெரும்புக பயிற்சிகை வந்து மழை நீரை நம்பித்தான் இருந்தது. பின்னர் மன்னர்கள் வந்து குளங்களை கட்டியதால் அந்த சேமிக்கப்பட்ட நீரை வைத்து அவர்களுக்கு சிறுபுக நெற்பயிற்சிகை செய்யக்கூடியதாக இருந்தாலும் அந்த தொடக்க கால மக்களுக்கு வந்து பெரும்புக நெற்சிகையை வந்து மழையை நம்பித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த ஆடி மாதத்தில் தொடங்கி, அதாவது ஆவணியில் விதைச்சு பேர்ந்து
மார்கழியில் வந்து அவையில் அந்த அறுவடை செய்த பிறகு அவைகள்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து அந்த செல்வம், அதாவது நெல் எல்லாம் வீட்டு அவைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்போ அவைகிட்ட சாப்பாடு, மனிதன் அடிப்படை தேவை வந்து உணவு, சரிதானே. அப்போ அந்த உணவு தேவையை அவர்கள் பூர்த்தி செய்திருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன, அந்த கஷ்டப்பட்டு 6 மாதம் உழைச்சி கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த உழைப்புக்கு வந்து பயன் வந்து இப்போ வந்திருக்குது அந்த அறுவடையில். இப்போ அறுவடையில் கிடைத்த அந்த பயனை கொண்டாடுவதற்காக அவர்கள் தெரிவு செய்தது தான் இந்த தை மாதம். அப்போ இந்த தை மாதத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது அதில் வந்து தை 1ஆம் தேதி என்பது தை திங்கள். திங்கள் என்பது சந்திரன். அதாவது சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் முழு நிலவாக இருந்து தேய்ந்து 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 போய் அமாவாசை என்று பூர்ணமாக சந்திரன் இருக்காது. அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து என்னவா இருக்கும், சந்திரன் வளரத் தொடங்கும் 1வது நாள். அந்த சந்திரன் வளரத் தொடங்கும் 1வது நாளைத்தான் சொல்லுவது திங்கள் என்று சொல்லி. அந்த திங்கள் வந்து நீங்கள் பார்த்து தை மாதத்தில் வரும் திங்கள் வந்து தை திங்கள். அப்போ அந்த தை திங்கள் வந்து என்னமாக கொண்டாடப்பட்டது என்று சொன்னால் தைப்பொங்கலாக கொண்டாடப்பட்டது. அதாவது அன்றைக்கு அவர்களுக்கு இந்த உழவு மூலமாக நிறைய செல்வங்கள் எல்லாம் விட்ட வந்திருக்கும். இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்த நெல்லை தந்தது இப்போ விஞ்ஞானத்தின்படி பார்த்தா இப்போ ஒளித்தொகுப்புக்கு உதவின சூரியன், சரிதானே. மற்றது அப்போ அந்த உணவு சங்கிலியில் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சூரியன். அப்போ அந்த சூரியன் வந்து தான் உணவு தொகுப்பு மூலமாக எங்களுக்கு உணவு கிடைக்குது. அப்போ எங்களுக்கு அந்த உணவு இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை சக்கரமே வந்து இயங்கும். அப்போ அந்த சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்தும் மூலமாக அவர்கள் கொண்டாடியது தான் இந்த வந்து தைப்பொங்கல். அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏன் அந்த இந்த அவியல் அறுவடையால் அவியலுக்கு நெல் கிடைத்ததால் தையை வந்து கொண்டாடிச்சுன்னா, அடுத்தது இன்னொரு காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பூமி வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அதில் இந்த தமிழர்கள் வாழும் பகுதியான தென்னிந்திய இலங்கை பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களன்னு சொன்னால், அது அந்த பூ மத்திய ரேகைக்கு வந்து வடக்காலே இருக்குது, சரிதானே. அப்போ சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்லும் காலப்பகுதி, அதாவது நீள்வட்ட பாதையில் சூரியனை வந்து பூமி சுற்றும் பொழுது அந்த பூமியின் வடக்கு பகுதியில் இருப்பவர்களுக்கு சூரியன் வடக்கே வரும் பொழுது சூரியன் வந்து என்ன கிட்ட வரும் எங்களுக்கு. அப்போ என்ன செய்ய தொடங்கும், கூட சூரிய ஒளியை தரத் தொடங்கும். அப்போ தை மாதம் முதல் திங்களில் இருந்து, அதாவது 1வது சந்திரன் 1ஆம் நாள் புறையிலிருந்து ஆனி மாதம் வரை, அதாவது சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்லும். அதாவது எங்களுக்கு கூடிய அளவு சூரிய ஒளி கிடைக்கும். அப்போ அந்த சூரிய ஒளி கிடைப்பது என்பது அந்த உடல்நலம் இருந்த அந்த இருளை போக்குவதாகவும் எங்களுக்கு வந்து கூட வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவும், சூரியன் வந்து அந்த இருளில் அதாவது தெற்கு நோக்கி சென்ற சூரியன், அதாவது இருளாக இருந்தது சூரியன் இப்பொழுது வடக்கு நோக்கி, அதாவது உண்மை நோக்கி வருகிறார் என்றும், அந்த சூரியனை வந்து நாங்கள் வரவேற்கும் முகமாகவும் இந்த தைப்பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 3வது விஷயம் வந்து இந்த தைப்பொங்கல் தமிழர்களுடைய வருட பிறப்பாகவும் கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மாதம் வந்து பிறக்கேக்க இப்போ இளவேனிற்காலம், அதாவது இந்த பருவங்களை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இளவேனிற்காலம், அதாவது இதமான வெப்பநிலையுள்ள
மெல்ல மெல்ல வெப்பநிலை கூடிக்கொண்டு செல்ல தொடங்குகின்ற காலம். அந்த காலம்தான் வந்து வருஷம் தொடங்குவதற்கு மிகவும் சிறந்த காலம் இருக்கும். இப்போ சில பேர் இப்போ இதிலே ஒரு விஷயம் இருக்கிறேன்னு சொன்னால், சில பேர் வந்து சித்திரை மாதத்தை தான் வந்து வருடப்பிறப்பாக கருதுகிறார்கள். சித்திரப்பிறப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நேரம் வந்து இந்த நீள்வட்ட பாதையில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் சரியான குறைவாகவும், அதுவும் வடக்கு நோக்கியும் இருக்கையில் சூரியன் வந்து சரியான உச்சத்தில் இருக்கும். அதாவது சரியான வெப்பம் வந்து கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த சித்திரை மாதம். அது வந்து நாங்கள் பூமத்திய ரேகைக்கு நடுவில் இருப்பதால் எங்களுக்கு அப்படியான வெப்பநிலை இருக்கும். அது வந்து ஒரு கொண்டாட்டம் செய்வதற்குரிய சிறந்த காலம் இல்லை. அதிகூடிய குளிரோ அல்லது அடிக்கூடிய வெப்பநிலையோ உள்ள காலம் வந்து கொண்டாட்டங்களுக்கு ஒரு மிகவும் சிறந்த காலமாக இருக்க முடியாது. ஆகவே இது வந்து இந்த சித்திரை வருடப்பிறப்பு என்பது ஆரியர்களால் புகுத்தப்பட்ட, அதாவது ஆரியர்களும் அவர்களால் தமிழர்களுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த சமயங்களினாலும் புகுத்தப்பட்டது தான் இந்த சித்திரை வருடப்பிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ எங்களுடைய தமிழர்களுடைய, அதாவது எங்களுடைய சங்ககால நூல்களில் உள்ள நில வகைகளை பார்த்தோம்னு சொன்னால் 4 வகையான நிலங்கள் இருக்குது. என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதாவது நெய்தல் என்று சொன்னால் கடலும் கடல் சார்ந்தது, குறிஞ்சி என்று சொன்னால் காடும் காடு சார்ந்ததும், மலையும் மலை சார்ந்ததும், முல்லை என்று சொன்னால் காடும் காடு சார்ந்ததும், நெய்தல் என்று சொன்னால் வயலும் வயல் சார்ந்ததும். இந்த 4 நிலங்களை வச்சு தான் நான் சொன்னேன், எப்படி மனிதன் அந்த முள்ளிலையும் குறிஞ்சியிலையும் இருந்து எப்படி நெய்தலுக்கு வந்தானோ அப்போ எங்களுக்கு இந்த பொங்கல் வந்து உருவானது. ஆனால் பாலை என்ற ஒரு நிலம் வந்து எங்களோட சங்ககால நூட்களில் இல்லை. ஏன்னு சொன்னால் தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் வந்து பாலை என்ற நிலம் இல்லை. ஆனால் ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தால், அவர்கள் வந்து அந்த சஹாரா பாலைவனங்கள், அதாவது பாலைவனம் உள்ள இடங்களில் இருந்து வந்தார்கள். அதாவது அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பூமத்திய ரேகையிலிருந்து அதிகம் வடக்கு நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய அவர்களுக்கு சித்திரை மாதத்தில் தான் ஸ்ப்ரிங், அதாவது பூக்கள் மலரத் தொடங்கும், மரங்கள் வந்து முளைக்க தொடங்குகிற காலம். ஆகவே அது அவர்களுக்கு சரியாக இருந்தது சித்திரையில் வருடப்பிறப்பை கொண்டாடுவதற்கு. ஏனென்று சொன்னால் புதிதாக இலைகள் தளிர்விடும் காலம். ஆனால் அந்த வகையான இது வந்தானால் எங்களுக்கு அந்த சித்திரை என்பது மிகவும் கொடுமையான வெயில் வரும் காலமாக இருப்பதால், இப்போ அந்த காலம் எமது காலநிலைக்கு பொருத்தமானதாகவும் இருக்காது. அதாவது ஆரிய திணிப்பினால் வந்தது தான் இந்த சித்திரை பொங்கல். தமிழர்களுக்கு தை பொங்கல் என்பது அது ஒரு தமிழர்களுடைய மதம் சாராத ஒரு அடையாளம். மற்றது தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. மற்றது அது தமிழர்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் அது தமிழர்களுடைய வருடப்பிறப்பும் ஆகும். அதாவது இந்த கணித முறைப்படி, வானசாஸ்திர முறைப்படி அது வந்து அதாவது சூரியன் வந்து இருளில் தெற்கு நோக்கி சென்ற சூரியன் வடக்கு திசை நோக்கி வருகின்ற, அல்லது அதிக வெப்பத்தை தர ஆரம்பிக்கின்ற, அல்லது அதிக ஒளியை தர ஆரம்பிக்கின்ற காலத்தின் தொடக்கமாக வந்து தை முதல் திங்களை வந்து நாங்கள் வந்து கருதலாம்.
அப்போ நாங்கள் இதில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பொங்கலை பற்றி இப்போ வரலாற்றில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முதலே, அதாவது எப்பொழுது மனிதன் வேட்டையாடும் தொழிலிருந்து விவசாயத்துக்கு வந்தானோ அப்பொழுதே பொங்கல் வந்து கிராமப்புற மக்களால் கொண்டாடப்பட, அதாவது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அந்த வயலில் அறுவடையை கொண்டு வந்த பின்னர் அதை கொண்டாடும் முகமாக ஒரு சமுதாயத்தில் மக்கள் எல்லாரும் இணைந்து ஒருவருக்கொருவர் உணவளித்து உண்டு கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து சங்ககால நூட்களிலோ அல்லது வேறு ஏடுகளிலோ அல்லது அதிகம் குறிப்பிடப்படவில்லை. அதற்கான காரணத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சங்ககால நூட்கள் வந்து பொதுவாக ஒரு மன்னனை போற்றுவதாகவோ அல்லது ஒரு கடவுளை அல்லது குறவர்களை, அதாவது சமய குறவர்களை போற்றுவதாகவோ தான் இருந்திருக்கிறது. அப்போ அதாவது மேல்தட்டு வர்க்கம், அதாவது கற்றோரும் ஆளுமை உடையோர்களும் அவர்களை சார்ந்த, அதாவது அவர்களுடைய அந்த மன்னர்களுடைய கொடை வீரம் அதுகளை குறிப்பிடுவதாகவும் மற்றும் சமய குறவர்களும் சமயம் சார்ந்ததாகவும் தான் இருந்திருக்கிறது. அப்போ அப்படியான ஆளுமையும் அறிவுமுடைய ஒரு மேல்தட்டு வர்க்க மக்கள் ஒரு 10-15 விதமான ஆக்கள் இருந்திருப்பார்கள். அப்போ மிச்சம் 85-90 விதமானவர்கள் நாட்டார் அல்லது பாமரர்கள் என்று சொல்லலாம். இப்போ அவர்களை பற்றி வந்து பொதுவாக வந்து ஒரு தருமே எழுதுறையில்லை. ஆனால் எழுதின 1-2 நூல்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து அதன் அந்த கதையின் தலைவன் வந்து ஒரு அரசனோ அல்லது ஒரு படித்த ஒரு பண்டிதரோ அல்லது புலவரோ அல்ல, அவன் ஒரு வாணிபன். அப்போ அந்த கதை நகர் அந்த இடம் வந்து ஒரு சாதாரண மக்கள் இந்த குடிகளுக்குள்ள போய்க்குள்ள அதில் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. அதால் வந்து எங்களுக்கு இந்த தைப்பொங்கலை பற்றின குறிப்புகள் வந்து அதிகம் வந்து வரலாற்றில் வந்து பேசப்படையில். இப்போ நாங்கள் அதில் வந்து முக்கியமாக வந்து கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து அதாவது சைவம் வைஷ்ணவத்தின் வளர்ச்சியாலையும் மற்றது இந்த சமய அப்போ அதோட வந்து இந்த ஆளுமையும் மேல்தட்டு வர்க்க ஆக்களும் வந்து எழுதிய நூல்களில் வந்து நூல்களாலையும் வந்து இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் பெரிதாக வெளியில் கொண்டு வரப்படவில்லை என்றாலும் கிராமத்தில் பாமரர்கள் வந்து இந்த தைப்பொங்கலை, அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆரியர்களின் வருகை, பல்வேறு நாட்டவர்களின் ஆக்கிரமிப்புகள், ஆங்கிலேயர்கள், போர்த்துகீயர்கள், உள்ளாந்தர்கள் எல்லோரும் வந்து வந்த பொழுது அவர்கள் மெயினாக வந்து அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த படித்தவர்களையும் மன்னர்களையும் பெரியவர்களையும் தான் தங்களுடைய வசம் கொண்டு வருவது அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆகவே அந்த படித்தவர்களுடைய மேல்தட்டு வர்க்க மக்களுடைய கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் வந்து மாறிக்கொண்டு போனாலும் இந்த பாமர மக்கள் தான் வந்து எங்களோட தமிழட்ட பாரம்பரியத்தையும் அடையாளங்களையும் இந்த 2000 வருடமாக வந்து இதை அப்படியே கொண்டு வர்றதுக்கு வந்து மிகவும் உதவி செய்தவர்களாக வந்து இருந்தவர்கள். அதாவது எமது கலாச்சாரம், பண்பாடுகள், விழாக்கள் எல்லாத்தையும் வந்து
மறைந்து போகாமல் கொண்டு வாரதுக்கு அது வந்து முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த பாமரர் மக்கள். ஏனென்று சொன்னால் வெவ்வேறு அந்நிய படையெடுப்புகளோ அல்லது செல்வாக்குகளோ வந்து இந்த பாமர மக்களை ஊடுருவிய அளவு வந்து மிகவும் குறைவு. ஆகவே அவர்கள் தமது வளமையான நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த கிறிஸ்துவின் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை இது பற்றின குறிப்புகள் வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சீவா சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பொங்கல் என்ற ஒரு வசனம் வந்திருக்குது. அது வந்து 16ஆம் நூற்றாண்டுக்குரியது. அதை விட அது வந்து 9ஆம் நூற்றாண்டுக்குரியது. அதை விட 16ஆம் நூற்றாண்டு போர்த்துகீயர்கள் வந்து உலகர்கள் வந்து எழுதிய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய பல்வேறு குறிப்புகளையும் வந்து இந்த பொங்கல் விழாவுக்கு அடுத்த நாள் நடைபெறுகின்ற மாட்டுப் பொங்கல் விழா அது வந்து எவ்வாறு கிராமத்தில் கொண்டாடப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் விளக்கங்கள் வந்து இருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்போ கடந்த 100 வருடங்களாக இந்த திராவிட கழகங்களின் எழுச்சியும் மற்றது தமிழர் தனித்தமிழ் கோட்பாடுகளும் வந்து இந்த தைப்பொங்கல் விழாவை வெளி உலகுக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் முக்கிய பங்காற்றியது. அதால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தைப்பொங்கல் விழாவுக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அது வந்து இந்த தமிழ் உணர்வும் தமிழர் எழுச்சியும் இந்த திராவிட கழகங்களின் வளர்ச்சியும் வந்து என்ன செய்துச்சு என்று சொன்னால் இந்த பொங்கல் விழாவை வந்து ஒரு முக்கிய இடம், அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது எல்லாராலும் கொண்டாடப்படுற ஒரு நிகழ்வாக வந்து இப்பொழுது இருக்குது. இப்போ இனி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இந்த பொங்கல் வந்து எப்படி உண்மையாக இருந்தது. இந்த பொங்கல் வந்து நாங்கள் இதை வந்து சில பேர் ஒரு நாள் அல்லது சில பேர் 2 நாள், அதாவது தைப்பொங்கல், கதிரவன் பொங்கல், அதாவது சூரியனுக்குரிய பொங்கல் தை 1ஆம் தேதி, அடுத்த நாள் வந்து பட்டி பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் செய்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த பொங்கல் விழாவானது 5 நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாகும். இதிலே வந்து முதலாவது நாள் சொல்கிறது போகி பொங்கல்னு சொல்லி, அதாவது போகி என்பது போக்கியிலிருந்து வந்தது, அதாவது போக்குவது, பழையவற்றை போக்குவது போகி பொங்கல். அன்று என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பழைய பொருட்கள் எல்லாத்தையும், ஏனென்று சொன்னால் விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு நிறைய வருமானம் வந்திருக்கும், நெல்லை விற்றிருப்பீர்கள், உங்களுக்கு நிறைய செல்வம் வந்திருக்கும், அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் புதிய பொருட்களை வாங்கியிருப்பீர்கள். நீங்கள் புதிய பொருட்களை வாங்கும் பொழுது பழைய தேவையற்ற பொருட்களை அகற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ முதல் நாள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்வார்கள், எரிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு சில பேர் பொங்கல் செய்து வழிபடுவதும் உண்டு. அதாவது அந்த பொங்கலுக்கு முதல் நாள் வந்து சிறு தெய்வங்களுக்கு சிறு தானியங்கள், அதாவது அரிசி என்பது பெரும் பயிர், அதை விட திணை, பயறு, உளுந்து அப்படியான வேறு சிறுதானியங்களை வைத்து செய்யப்பட்ட உணவுகளை சிறு தெய்வங்களுக்கு படைத்து வழிபடுவதும், தேவையற்ற பொருட்களை எரிப்பதும், வீடுகளை சுத்தப்படுத்துவது, வர்ணம் பூசுவது, முன்முற்றத்தை மெழுகுவது போன்ற நிகழ்வுகளை செய்வதற்குமான நாள்தான் வந்து போகி பண்டிகை. அது மட்டுமல்லாமல் அந்த கடந்த வருடத்தை நன்றி செலுத்தும் முகமாகவும் இந்த போகி பண்டிகை நிகழ்வானது கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் இந்த போகி பண்டிகைக்கு வந்து இன்னொரு கருத்தும் இருக்குது. அதாவது இது வந்து ஆரியர்களால் தமிழர்கள் வந்து சேகரித்து வைத்த அந்த குறிப்புகள், ஏடுகள்
அதாவது தமிழர்கள் வரலாற்று சின்னங்களை இந்த போகி பண்டிகை என்ற ஒன்றின் மூலம் எரித்து அழித்து அவர்களுடைய வரலாறை இல்லாமல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்று கருத்தும் கூட இருக்கிறது. அப்போ அவ்வாறு போகி பண்டிகை முதல் நாள் நடக்கும். அடுத்த நாள் வந்து கதிரவனுக்கான சூரிய பொங்கல் அல்லது கதிரவ பொங்கல். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும். 2ஆம் நாள். 3ஆம் நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் நாள் சொல்கிறது வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி. இப்போ இந்த மாட்டு பொங்கல் வந்து மாடு என்று சொல்கிறதுக்கு கருத்து என்னென்னு சொன்னால், மாடு என்றால் வந்து செல்வம். அதாவது பழைய காலத்தில் வந்து மாடுகளை வச்சு தான் இப்போ இதில் இந்த ஊரில் இவர் பணக்காரர்ன்னு சொன்னால் அவரை என்னத்தை வச்சு சொல்கிறதுன்னு சொன்னால் மாடுகள் எண்ணிக்கை. இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து 100 மாடுகள் இருக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட தான் அதிகூடிய மாடுகள் இருக்குது அந்த கிராமத்தில். அவர் தான் இந்த கிராமத்தின் பண்ணையார் பெரியார். யார்கிட்ட குறைய மாடு இருக்கோ அவர் வந்து செல்வத்தில் குறைந்தவர். இப்போ மாடுகளின் எண்ணிக்கை ஒருவருடைய அந்தஸ்து, பண அந்தஸ்தை தீர்மானிக்கும் ஒரு விஷயமாக இருந்ததால் மாடுகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அது மட்டுமல்லாமல் இப்போ அன்றைக்கு வந்தவியல் அது மட்டும் இல்லாமல் மாடுகளை வந்து உண்ணக்கூடாது என்பது. ஏன்னு சொன்னால் மாடு தான் வந்து செல்வம். அதோட மாடு வந்து விவசாயத்துக்கு உதவுது. அதாவது அதனுடைய சாணம் பசலையாக மாறுது. அதாவது பசுமாடு வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உணவாக பால், தயிர், நெய் போன்றவையாக உதவுது. அதாவது உணவாக உதவுது. நெய்யில் விளக்கு கூட இருக்கலாம். மற்றது எருது மாடுகள் வந்து உழவு தொழிலுக்கும் மற்றது போக்குவரத்து பயணங்களுக்கும் வந்து உதவி செய்யுது. அப்போ இந்த மாட்டை வந்து நாங்கள் உணவாக எடுத்துக்கொள்ள வலிக்கிட்டால் மாட்டின் எண்ணிக்கை குறையும். இப்போ அதால் வந்து தமிழர்கள் வந்து மாட்டை உண்ணுவதை வந்து என்ன தவிர்த்து கொண்டார்கள். அது வந்து மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அந்த மாடுகள் வந்து அவர்களுடைய செல்வமாக இருப்பதும் அது விவசாயத்துக்கு உதவுவதும், அது மட்டுமல்லாமல் நமக்கு உணவு தேவைகள் வேறு தேவைகளுக்கு உதவுவதால் வந்து அதோடு மட்டும் இல்லாமல் அது மிகவும் ஒரு சாதுவான மனிதர்களோடு இயந்து போகக்கூடிய ஆனால் வலிமையுள்ள ஒரு மிருகம். அப்போ அந்த மாடுகளை வந்து மதிப்பதற்காக அவர்கள் மாட்டை என்ன செய்வார்கள், குளிக்க வாத்து அதன் கொம்புகளை வந்து சீவி அதுக்கு வர்ணங்கள் இட்டு அந்த கொம்பிலே குஞ்சங்கள் இட்டு மாலை இட்டு அதுக்கு வந்து அன்று மாலை வேளையில் வெண்பொங்கல் தான் சமைப்பார்கள். நம்ம மாட்டுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பெருசாக அதுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. அப்போ ஆனபடியால் வெண்பொங்கல் வந்து செய்து அதோட வந்து மரக்கறிகள் வேறு பலவைகள் இல்லாமல் அதுக்கு உணவை ஊட்டி வந்து அவர்கள் என்ன செய்வார்கள், அதுக்கு நன்றி செலுத்துவார்கள். அதாவது இது மாட்டு தானே, இது மாட்டுக்கு 5 அறிவு தானே இருக்குது, அது விளங்காது தானே என்று சொல்லி இல்லாமல் அது 5 அறிவுள்ள ஜீவன் என்று சொன்னாலும் அந்த நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு பொங்கல் நிகழ்வாக இந்த வந்து மாட்டு பொங்கலை வந்து நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அது வந்து அதாவது தமிழர்களுடைய அந்த நன்றி மறவாமையை எடுத்தியம்புற ஒரு நாளாகவும் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு 4ஆம் நாள் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து காணும் பொங்கல். அப்போ இந்த முதல் 3 நாளும் அதாவது போகி பொங்கல், கதிரவன் பொங்கல், மாட்டுப்பொங்கல் 3ம் வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்தோடையே கொண்டாடினீங்க. அதுக்கு பிறகு 4ஆம் நாள் சொல்கிறது வந்து காணும் பொங்கல். அந்த காணும் பொங்கல் வந்து இது ஒரு சமூக கொண்டாட்டமாக இருக்குது. அதாவது 3 நாளும் குடும்பத்தோடு கொண்டாடினவர்கள் வந்து சமூகமாக வெளியில் வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அது ஒரு சமூக கொண்டாட்டமாக செய்வார்கள். அதாவது உறவினர்களை வீடுகளுக்கு சென்று
அவர்களை சென்று கதைத்தல், பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதல், அது மட்டுமல்லாமல் உணவுகளை பரிமாறிக்கொள்ளுதல், அதை விட விளையாட்டுகள். இப்போ பலவிதமான தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் இது உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல், மற்றது இது என்ன மூட்டை சண்டை அல்லது தலையணை சண்டை, மற்றது அதை விட கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள் அதுகள் செய்வதோடு மட்டுமில்லாமல் சல்லிக்கட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவார்கள், அல்லது ஏறு தழுவுதல் போன்ற நிகழ்வுகளையும் செய்வார்கள். அப்போ ஏன் இந்த ஜல்லிக்கட்டை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாடுகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது அந்த மாடுகளை பாதுகாப்பது முக்கியம். நான் சொன்னால் மாடு செல்வம்னு சொல்லி, அப்போ அந்த மாட்டை பாதுகாக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் வீரமான இளைஞர்கள் வேணும். அப்போ அவர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் முகமாக, அதாவது மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும். அப்போ அந்த வீரத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறது. உண்மையில் இந்த ஜல்லிக்கட்டு எப்படி என்று சொன்னால், அவர்கள் அந்த மாட்டின் கழுத்தில் பல்வேறு வகையான பொருட்களை கட்டியிருப்பார்கள். அத்துடன் அதாவது காசு நாணயம், சல்லி நாணயங்களை கழுத்தில் கோர்த்து கட்டியிருப்பார்கள். அப்போ அந்த மாட்டை துரத்தி பிடித்து அதை அடக்குவர் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அதால் அந்த சல்லியை கட்டி மாட்டை ஓட விட்டு அதை பிடிப்பதால் தான் அது சல்லிக்கட்டு என்று பேர் வந்தது. அது மருவி ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி இப்போ சொல்லப்படுது. அப்போ இந்த ஜல்லிக்கட்டில் இப்போ பழைய சங்ககால குறிப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜல்லிக்கட்டு தினத்தில் பெண்கள் நோன்பு இருப்பார்களாம். அப்போ நோன்பு இருக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுற வீரர்கள் அல்லது ஆண்கள் இந்த மாட்டில் குத்துப்படாமல் காயப்படாமல் திரும்பி வரணுமென்று நோன்பு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது இந்த ஜல்லிக்கட்டில் அவர்களுடைய வீரத்தை பார்த்து, அதாவது கஷ்டப்பட்டு விவசாயம் எல்லாம் செய்து இப்போ காசெல்லாம் இருக்கணும். அடுத்தது அதாவது திருமணத்துக்கு தயாராகிற காலம். அப்போ இந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுற வீரர்களை பார்த்து அவர்கள் தங்களுக்கு நல்ல கணவர் வர வேண்டும் என்று சொல்லி நோன்பு இருக்கிற நாளாகவும் இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கப்படுது. அதை சொல்கிறது கணுப்பிடி நோன்புன்னு சொல்லி. அப்போ இந்த ஜல்லிக்கட்டுல ஈடுபடுறாக்கள் பொதுவாக இந்த மாடு மேய்க்கிறார்கள் ஒரு தடி ஒன்று வச்சிருப்பினோம். அந்த தடியை என்ன செய்வினோம் என்று சொன்னால், அந்த மாடுகளை களவெடுக்கிறாக்களுக்கு எதிராக சண்டைக்கு பயன்படுத்துவினோம். அப்படி அவைகள் சண்டைக்கு அந்த பயன்படுத்திக்கல அவைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த கம்பை சுற்றி சரிதானே எதிரிகளை அடித்து விரட்டுவார்கள். அந்த பாரம்பரியத்தின் மூலம் வந்தது தான் சிலம்பாட்டம். அப்போ அந்த சிலம்பாட்டம் கூட அந்த இப்படி எங்கட இந்த பாரம்பரியங்கள் மூலம்தான் வந்ததாக இருக்கும். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 4 நாளும் இப்படி இந்த பொங்கல் விழா செய்த பிறகு அப்போ வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும் என்ன செய்திருப்பினோம், களைத்து போயிருப்பினோம். முதலாம் நாள் போகி பொங்கல், 2ஆம் நாள் கதிரவன் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். அப்போ இவ்வாறு 4 நாளும் அவர்கள் களைச்சிருக்க அவைகள் 5ஆவது நாள் சொல்கிறது சிற்றில் பொங்கல்னு சொல்லி. அதாவது அந்த 5ஆம் நாள் அவைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமியரை உணவு சமைக்க பழக்கும் நாள். அதாவது அன்று பெரியவர்கள் உணவு சமைக்க மாட்டார்கள், சிற்றுண்டிகளோ உணவுகளோ சமைக்க மாட்டார்கள். அவர்களுடைய மேற்பார்வையில் வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு உணவு சமைப்பதற்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு நிகழ்வாக சிற்றில் பொங்கல் இருக்கும். அப்போ அன்று சிறுவர் சமையல் இருக்கும். அப்போ அது உண்மையாக அடுத்த தலைமுறைக்கு சமையலை சொல்லிக் கொடுப்பதாகவும், பெரியவர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பதற்குரிய ஒரு நாளாகவும் அந்த சிற்றில் பொங்கல் நாள் இருக்கும்.
அப்போ இந்த 5 நாள் கொண்டாட்டமாக உண்மையாக வந்து பாரம்பரியமாக இந்த பொங்கல் விழாவானது இருக்கின்றது. அப்போ இது வந்து சமயம் சாராத ஒரு வாழ்வியலோட மிகவும் நெருங்கிய ஒரு விழா. ஆனபடியால் நாங்கள் எல்லோரும் இதண்ட தாற்பயத்தை விளங்கி நாங்கள் வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாட வேணும். இந்த பொங்கல் விழா வந்து வெளிப்படுத்துகிற பண்பாடுகளை நாங்கள் பார்ப்போம். எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு விழா என்பது என்ன? விளைதலை கொண்டாடும், விளைத்தல் இருந்து வந்தது தான் விழா. அப்போ அந்த விழா வந்து 2 விதமானது. அகச்சார்பு, புறச்சார்பு. அகச்சார்பு என்று சொன்னால், அதாவது எங்களோட உள்ளுக்கு இருந்து வர்றது அன்பு, விருந்தோம்பல், நன்றி, அப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்தும் விழாக்கள் அகச்சார்பு கொண்ட விழாக்கள். புறச்சார்பு கொண்ட விழாக்கள் என்று சொன்னால், இந்த அகச்சார்பு இல்லை, சும்மா வெளியில் போய் நீங்கள் ஆடி பாடி கொண்டாடுறது வந்து புறச்சார்பான விழாக்கள். இப்போ தைப்பொங்கல் வந்து அகச்சார்பையும் புறச்சார்பையும் கொண்ட ஒரு விழாவாக இருக்கிறது. மற்றது வந்து இது ஒரு ஆக்கத்திற்குரிய விழா. அதாவது இங்கே வந்து ஒரு ஆக்கம், அதாவது உற்பத்தி அல்லது உருவாக்கம் அல்லது ஒரு தொழிலாளர்களுடைய ஒரு முயற்சியின், அதாவது உற்பத்தியின் ஒரு வெளிப்பாடு, ஆக்கத்தை வந்து நாங்கள் கொண்டாடும் விழா. பொதுவாக தமிழர்களுடைய பாரம்பரிய விழாக்களான தைப்பொங்கல், ஆடிப்பிறப்பு, விளக்கீடு எல்லாம் வந்து ஆக்கம், அதாவது இருளை அகற்றுதல். மற்றது தைப்பொங்கல் என்று சொன்னால் விளைவினால் அல்லது தொழிலின் முயற்சியாளர்களுக்கு ஏற்பட்ட விளைவின் மகிழ்ச்சி. அப்படியான விழாக்கள் இருக்கின்றன. ஆனால் ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட விழாக்களை எடுத்தோம் என்று சொன்னால், இப்போ தீபாவளி எடுத்தோம் என்று சொன்னால், தீபாவளி ஒரு அசுரனை கொலை செய்த நாள். தீபாவளி, சூரன் போர், இரணியன் வதம், ராமாயணம், அது எல்லாமே வந்து கொலைகளையும், அதாவது அழிவுகளை, எதிரியினுடைய அழிவை கொண்டாடும் தினம். அது ஒரு அழிவுக்குரிய கொண்டாட்டமாகத்தான் வந்து இருக்கிறது. அப்போ அந்த விழாக்களில் வந்து அன்பு, பாசமான அகச்சார்பு வந்து இருக்கிறே இல்லை, புறச்சார்பு கொண்டாட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து எங்களோட தமிழர்களுடைய விழாக்கள் என்ற வந்து சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ நாங்கள் என்னென்ன விஷயத்தை இது கொண்டாடுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்புடைமை, மற்றது வந்து அரிசி பண்பாடு. இந்த அரிசி பண்பாடுன்றது வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், 2000 வருஷத்துக்கு முதலே வந்து மனிதனுடைய பிரதான உணவு வந்து அரிசி. அப்போ அந்த அரிசி வந்து எப்படியெல்லாம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அகநானூறுலேயே 2000 வருஷத்துக்கு முதலே வந்து நெல்ன்றதை பற்றியும் நெல் அறுவடையை பற்றியும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பாரம்பரியத்திலேயே இப்போ கும்பத்தில் வைக்க நாங்கள் அரிசி வைக்கிறோம். மற்றது வந்து நாங்கள் ஒரு மனத்தம்பதியரோ அல்லது வேறு ஒரு ஆக்களையோ இன்னும் ஒரு விஷயத்துக்கு வந்து வாழ்த்தைகள் வந்து அரிசி வந்து அல்லது நெல்லை வந்து தூவி வந்து வாழ்த்துறோம். அப்போ இந்த அரிசி பண்பாட்டை வெளிப்படுத்துறது வந்து இந்த தைப்பொங்கல். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொழிலாளர் புரட்சி, தொழிலை போற்றுதல் எல்லாம் வந்து நாங்கள் வரலாறில் பார்த்தோம் என்று சொன்னால் 1800ஆம் ஆண்டுகளிலே தான் நாங்கள் தொழில் புரட்சி என்று சொல்கிறோம். ஆனால் தமிழன் இந்த தைப்பொங்கல் மூலம் 2000 வருஷத்துக்கு முதலே தொழிலாளர்களுக்கு மதிப்பு கொடுக்குற, அவர்களுடைய உழைப்பை வந்து மதிக்கின்ற ஒரு நிகழ்வாக வந்து நாங்கள் இந்த தைப்பொங்கலை வந்து கொண்டாடுறோம். அதோட நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இருக்குது. அதாவது சூரியனுக்கு நன்றி செலுத்தல். சூரியனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினேன்னு செலுத்தாட்டின்னு அது தண்டை வேலையே செய்யும். அதாவது பலனை எதிர்பாராத நன்றி கடன் செலுத்துதல். சூரியனுக்கு, மாடுகளுக்கு, அவையெல்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல, நான் நீங்கள் செய்கிறீங்க. அதாவது நீங்கள் அதுகிட்டேருந்து இங்கே அவையலும் ஒரு நல்லது எதிர்பார்க்கல, நீங்களும் அவைகிட்டேருந்து திருப்பி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. நான் அந்த நன்றி, அதுதான் வந்து சிறந்த நன்றி கடன். அதோட கூட்டுணர்வு, இதோட சமுதாய
விழாவாக இருக்கிறபடியால் மக்களை வந்து ஒன்று சேர்க்கிற ஒரு கூட்டுணர்வுள்ள ஒரு நிகழ்வாக இருக்குது. அடுத்த விருந்தோம்பல் என்ற ஒரு பண்பை வந்து எடுத்துக்காட்டுறதாக இருக்குது. மற்ற பெரியோரை போற்றுதல், மற்ற கலைகளின் வெளிப்பாடு, இந்த கலைகளை வந்து வெளிப்படுத்துவதும் மற்றது கலைகளை வந்து அழியாமல் பேணுவதற்கும் இந்த தைப்பொங்கல் வந்து மிகவும் முக்கியம். அதோட நாட்டார் விளையாட்டுக்கள். அப்போ இதெல்லாம் வந்து இந்த பொங்கல்ன்றது தனியாக அரிசியை போட்டு பொங்கி சாப்பிட்டுட்டு பயணித்திர கொள்வது இல்லை. இப்போ இதுக்கு பின்னால் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. நான் இதை வந்து உண்மையாக நான் முதல் வந்து யோசித்தது ஒரு பொங்கலை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கமாக சொல்லுவோம்னு சொல்லி. ஆனால் இப்போ இது வந்து எல்லாருக்கும் கட்டாயம் இது தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்று சொன்னால் அப்போ தான் இந்த பொங்கலை நீங்கள் உணர்ந்து, இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து பொங்கலில் வந்து இப்போ பெருசாக ஒரு தரம் கொண்டாடுறதில்லை, குறைவு என்று சொல்லலாம். இப்போ சில இடங்களில் இப்போ ஏனென்று சொன்னால் இப்போ நகரத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து பொங்கலக்கூடிய வசதிகள் குறைவாக இருக்கும். இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிற ஆக்களுக்கு கொண்டாட இல்லாது. மற்றது வேறு தொழிலே இருக்க அந்த விவசாயத்தின் வந்து இந்த மேன்மையை வந்து உணர்றதில்லை. ஆனால் உழவு தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. திருவள்ளுவர் வந்து தனக்கு அதிகாரம் வச்ச ஒரே ஒரு தொழில்னு சொன்னால் உழவு தொழில். இப்போ அவ்வளவு மேன்மை வாய்ந்தது இந்த உழவு தொழில். இப்போ ஆனபடியால் இந்த உழவர்களும் அவர்களுடைய உழைப்பும் இல்லாட்டிக்கு நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய படிப்புகள் படிச்சிருந்தாலும் இந்த உணவு கொடுக்குற உழவர்கள் இல்லாட்டி இந்த உலகமே இல்லை. ஆனபடியால் இந்த பொங்கலை வந்து நீங்கள் கொண்டாடுறது மட்டுமில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த சந்ததிக்கும் இதுண்ட முக்கியத்துவம், இதை ஏன் நாங்கள் கொண்டாடுறோம், இதுக்கு கீழே உள்ள பெரிய விஷயம் என்ன, ஏன் இதில் உள்ள என்னென்ன விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றதை வந்து நான் ஒரு தொகுப்பாக வந்து உங்களுக்கு சொல்லலாம்ன்றதுக்காண்டித்தான் இந்த காணொலியை போடுனேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் உங்களுக்கு கனவேர் வந்து நீங்கள் இதை ஆதரிப்பீங்கள்னு சொன்னால் நான் திருப்பியும் வேறு ஏதாவது இதே மாதிரி காணொலியை வெளியிடுறதை பற்றி யோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.